ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா, டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ கிராமர் வீடியோஸ் நம்ம லைனா பார்க்குறோம். இன்னைக்கு நான் ஒரு கன்டினியூஸா 3 வீடியோஸ் இல்ல 4 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அதோட கிராமர் வந்து எண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன வீடியோவா நான் தனித்தனி டாபிக்கா அப்லோட் பண்றேன். டைம் இருக்கும்போது நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். கம்பேரிசன்னா என்னது? 2 2 குவாலிட்டிய வந்து எது பெட்டர் இல்ல வொர்ஸ்ட் அந்த மாரி நம்ம சொல்றது. ஸோ 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா எது சுப்பீரியர் இந்த மாதிரி நம்ம சொல்றதை தான் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? நம்மளுக்கு வந்து 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் அட்ஜெக்டிவ்னா நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்டு. அப்போ ஒரு நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன என்ன கம்பேர் பண்ணுவோம்? ஒரு நவுனை பத்தி தான் கம்பேர் பண்ணுவோம். அதாவது ஒரு ஒரு ஹியூமனை பத்தியோ அனிமலை பத்தியோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நவுன் தான் பேஸ் பண்ணி தான் கம்பேரிஷன் இருக்கும். அப்ப அந்த அட்ஜெக்டிவ் தான் நம்மளுக்கு டிஃபர் ஆகும் அந்த சென்டென்சஸ்ல கம்பேர் பண்ணும்போது. அப்ப நம்மளுக்கு 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு. 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் என்னன்னா பாசிட்டிவ் டிகிரி. அதாவது டு எக்ஸ்பிரஸ் ஆர் டிஸ்கிரைப் அ குவாலிட்டி. அதாவது நான் யார் கூடயுமே கம்பேர் பண்ணாம ஜஸ்ட் சொல்றது. லைக் நான் வந்து நல்லா படிப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் யார் கூடயும் கம்பேர் பண்ணல. லைக் நான் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விட நல்லா படிப்பேன். ஆல்வேஸ் இந்த ஒரு பர்சனோட நான் நல்லா படிப்பேன். அந்த மாதிரி நான் சொல்ல. என்னோட குவாலிட்டி நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிற குவாலிட்டியை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா, அது பாசிட்டிவ் டிகிரி. ஓகேங்களா? இங்க பாருங்க. இட் இஸ் அ டால் பில்டிங். ஸோ இந்த பில்டிங் வந்து வேற எந்த பில்டிங் கூட கம்பேர் பண்ணல. அந்த பில்டிங் டாலா இருக்குன்னு அதை பத்தி சொல்றாங்க, டிஸ்கிரைப் பண்றாங்க. அப்ப இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. இங்க பாருங்க, மேங்கோ இஸ் ஸ்வீட் டு டேஸ்ட். ஸோ மேங்கோ வந்து ஆப்பிள் விட ஸ்வீட்டா இருக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. அது வந்து ஸ்வீட்டா இருக்குன்னு அதை குவாலிட்டியை மட்டும் சொல்றாங்க. ஸோ அந்த சப்ஜெக்டோ இல்லைன்னா நவுனோட குவாலிட்டியை மட்டும் சொல்றது தான் பாசிட்டிவ் டிகிரி. அடுத்து கம்பேரிட்டிவ் டிகிரி. இது எப்போ வரும் அப்படின்னா 2 திங்ஸ்க்கு நடுவுல எது பெட்டர் இல்லை எது வேர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்போ இங்க பாருங்க, திஸ் பில்டிங் இஸ் டாலர் தேன் எனி அதர் பில்டிங். இப்போ இங்க என்ன சொல்றோம்? இந்த பில்டிங் தான் மற்ற பில்டிங்கை விட டாலா இருக்கு. எனி அதர் பில்டிங் அப்படின்னா இங்க நிறைய தானே வருது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு குரூப்பா நம்ம கம்பைன் பண்ற மாதிரி இந்த பில்டிங் அதுக்கப்புறம் செட் ஆஃப் பில்டிங் இது கூட கம்பேர் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இங்க நம்ம டால் வந்து என்னவா மாறுது? டாலர்னு மாறுது. ஓகேங்களா? இது எப்படி மாறுதுன்னா இங்க பாருங்க, பாசிட்டிவ்ல இருக்கிறது கம்பேரிட்டிவ்க்கு போகும்போது இஆர் வரும். எப்போனா 1 சிலபிளா இருக்குன்னா. சிலபிள் அப்படின்னா இப்போ ஒரு வேர்டை நீங்க சொல்லும்போது உங்களோட லிப்ஸ் இல்லைன்னா உங்களோட மவுத் வந்து எவ்வளோ டைம் மூவ் ஆகுது. லைக் டால் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைம் தான் நீங்க வந்து ஒரு சின்ன மூவ் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ்க்கெல்லாம் மோஸ்டா டாலர் அதுக்கப்புறமா இஎஸ்டி டாலஸ்ட் இப்படிதான் நம்மளுக்கு வந்து மாற்றுவோம். அதுவே ஈல எண்ட் ஆகுது அப்படின்னா ஆர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா இங்க இஎஸ்டி போடுறோம், சாரி இஆர் போடுறோம், இஎஸ்டி போடுறோம். இங்க ஆல்ரெடி இ இருக்கு, ஆனா ஆரும் எஸ்டி மட்டும் இங்க ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி லாஸ்ட்ல கான்சோனன்ட் வவல் கான்சோனன்ட். இங்க பாருங்க, பி வந்து நம்மளுக்கு கான்சோனன்ட், ஐ வந்து வவல். அடுத்து பாருங்க, ஜி வந்து கான்சோனன்ட். இந்த சிவிசி ஃபார்மேட்ல இருக்கு லாஸ்ட்ல அப்படின்னா அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம்? அந்த லாஸ்ட் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை மறுபடியும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஆர் இஎஸ்டி ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஃபார்மேட் எப்போ வரும்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஒய்ல முடியுது அப்படின்னா ஐஇஆர் ஐஏஎஸ்டி இந்த மாதிரி முடியும். ஹாப்பியர் ஹாப்பியஸ்ட், ப்ரெட்டியர் ப்ரெட்டியஸ்ட் அந்த மாதிரி. அதே லாங் அட்ஜெக்டிவ், அதாவது ஒரு சிலபலுக்கு மேல இருக்கு. லைக் பியூட்டிஃபுல் அப்படிங்கும் போது உங்களோட லிப்ஸ் நாலு டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றீங்க. அதே ஒரு சிலது லைக் அந்த டால் மாதிரியே பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம்? லைக் ஷார்ட், அது உங்களுக்கு வந்து டக்குன்னு நீங்க சொல்லி முடிச்சிருவீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான். எடுத்தோடனே இது என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த வேர்ட்ஸை சொல்லும் போதே லென்த்தியா இருக்கா, நிறையா சிலபல் இருக்கா, லைக் நிறையா ப்ரொனன்சியேஷன் பண்றாமா அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ சிலபல் அப்படிங்கிறது நீங்க அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வர அந்த டைம் எஃபர்ட் இல்லைன்னா உங்களுக்கு மூமெண்ட் அந்த இது. ஓகேங்களா? ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது கண்டிப்பா என் லிப்ஸ் வந்து 2-3 டைம் வந்து மூவ் ஆகுது ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷனுக்கும். அப்போ நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா மோர் அண்ட் மோஸ்ட் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இது போக மற்றதும் இருக்கு. குட் பெட்டர் பெஸ்ட், அதுக்கப்புறமா வேர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வரும். அது உங்களுக்கு நான் டேப்லெட் காலம்ல கொடுத்துறேன், ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் எல்லாம். ஸோ தட் நீங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எது எப்படி மாறுது அப்படிங்கிறத. ஸோ இங்க வந்து டாலுங்கனால இங்க டாலரா மாறி இருக்கு. இங்க பாருங்க, மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தேன் பைனாப்பிள். ஸோ இங்க நம்ம அதை மட்டும் சொல்லும் போது ஸ்வீட்டுன்னு சொன்னோம். மேங்கோவையும் பைனாப்பிளையும்
கம்பேர் பண்ணும்போது ஸ்வீட்டர்னு நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஓகேங்களா? லாஸ்ட்ல இயர். இப்போ ஸ்வீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரே ஒரே இதில் நம்மளுக்கு ஃப்ளோவில் முடியுது அந்த வேர்டு, கரெக்டுங்களா? அதனால அந்த ஒரு சிலபிள் இருக்கு, நம்ம இஆர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதாவது இருக்கிற எல்லாத்துலேயுமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது. இந்த 2 பேர் இல்லைன்னா எனக்கும் இன்னொரு குரூப்புக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரிலேட்டடாக இருக்க எல்லாத்துலேயுமே நான் தான் பெட்டர் அந்த மாதிரி நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, திஸ் இஸ் தி டாலஸ்ட் பில்டிங். இதுல இருந்து என்ன சொல்றாங்க, எல்லா பில்டிங்கை விட இதுதான் டாலஸ்டா இருக்குல்ல, இருக்கிற பில்டிங்லே இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டாலஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ இஆர் வந்து நம்மளுக்கு இஎஸ்டி அந்த கான்செப்ட்ல இங்க மாறி இருக்கு. இங்க பாருங்க, மேங்கோ இஸ் ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட். இங்க ஏன் ஸ்வீட்டஸ்ட்னு சொல்றோம்னா எல்லா ஃப்ரூட்டை விட இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க கன்வே பண்றோம். அதனால இங்க நம்ம இஎஸ்டி சூப்பர்லேட்டிவ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பெல்லாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருதோ அப்ப நம்ம த வந்து அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி தேன், இது வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ இங்க தேன் இருக்கணும், இங்க தி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்ஸ். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் அப்படின்னு வருதுன்னா அது கம்பேரிட்டிவ்ல போகும்போது இதை அப்ஜெக்டிவ் பிளஸ் இஆர், டாலர், ஸ்வீட்டர், ஸ்மாலர் அது மாதிரி வரும். இல்லைனா மோர் பியூட்டிஃபுல் தேன் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுவே சூப்பர்லேட்டிவ்ல போகும்போது த பிளஸ் அப்ஜெக்டிவ், அதாவது டாலஸ்ட், ஸ்வீட்டஸ்ட் அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி வரும். இல்லைன்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ எப்போ நம்மளுக்கு வந்து இது வருது, ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ்ன்னு நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல பார்க்கும்போது, அப்ஜெக்டிவ்னா அந்த ஆஸ் குட் ஆஸ் டாலஸ் அந்த மாதிரி பாசிட்டிவ் டிகிரிலாம் வரும்போது. அடுத்து நோ அதர் நவுன் இஸ் ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ். ஸோ இங்க வந்து ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ்ன்னு இருக்கு, இங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நோ அதர்னு வருது. அப்படி இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் இஸ் அப்ஜெக்டிவ் பிளஸ் இஆர் தேன் எனி அதர் பிளஸ் நோ. இது வந்து உங்களுக்கு இதில் பார்க்கும்போது இது என்னதுங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் மட்டும் தான் இங்கே சொல்கிறேன். அதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். அதே மாதிரி வெரி ஃபியூ அப்படின்னு வரும்போது சப்ஜெக்ட் இஸ் அப்ஜெக்டிவ் அதோட ஃபார்மு எனி அதர்னு இங்கே இருக்குங்களா, இங்கே நோ அதர்னு இருந்தால் இங்கே எனி அதர்னு வந்துச்சா, இங்கே வெரி ஃபியூன்னு இருந்துச்சுன்னா மோஸ்ட் அதர் அப்படின்னு இங்கே வரும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, ஆஸ் மச் இல்லைன்னா ஆஸ் மெனி அப்படின்னு வருதுன்னா மோர் பிளஸ் அன்கவுண்டபிள் ஆஃப் ப்ளூரல் நவுன் பிளஸ் தென். இது வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் பார்க்கும்போது புரியும். அடுத்தது சோ பிளஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ். இப்போ இங்கே பார்த்தா ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ்னு, அதுவே சோ அப்ஜெக்டிவ் ஆஸ் அப்படின்னு வருதுன்னா லெஸ் பிளஸ் அப்ஜெக்டிவ் தேன். எப்படி சொல்லலாம், லெஸ் டாலர் தேன் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே லீஸ்ட் பிளஸ் அப்ஜெக்டிவ் வரும். அதுவே இங்கே நோ அதர்னு வரும்போது இஸ் தி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே வெரி ஃபியூன்னு வரும்போது இஸ் ஒன் ஆஃப் தி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த அப்ஜெக்டிவ் பேஸ் வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த குட், பேட், லிட்டில் இந்த இர்ரெகுலர் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நீங்கள் டேப்ல கிளம்புனா தரேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வெரி ஃபியூ பாய்ஸ் இன் தி கிளாஸ் ஆர் ஆஸ் டால் ஆஸ் ரவி. இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆஸ்ன்னு வந்திருக்கு, நடுவில் அப்ஜெக்டிவ். ஸோ ஆஸ் டால் ஆஸ் அப்படிங்கும்போது நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியில் எப்படி மாற்றணும், அப்ஜெக்டிவ் பிளஸ் இஆர் பிளஸ் தேன். அப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி மாற்றணும், ரவி இஸ் taller than other boys in the class. இப்படி மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, வெரி ஃபியூ, நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டேன், சாரி இதை சொல்லிட்டேன். வெரி ஃபியூ ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் இப்படி வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, தேன் மோஸ்ட் அதர். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? Ravi is taller than most other boys in the class. So ER நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம்.
மோஸ்ட் அதர் இதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஏன் பிகாஸ் இங்க வந்து வெரி ஃபியூன்னு முன்னாடி இருக்கு. அடுத்து பாங்க ஹரிகேன்ஸ் ஆர் ஆஸ் டேஞ்சரஸ் ஆஸ் டார்னேடோஸ். ஸோ இங்கே வந்து ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் அது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் ரூல்லையே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா லைக் ஒரு நிமிஷங்க ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கு. லைக் ஹரிகேன்ஸ் ஆர் ஆஸ் டேஞ்சரஸ் ஆஸ் டார்னேடோஸ். அப்போ நம்ம எப்படி இதை மாற்றணும்னா tornadoes are இங்க ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னா இங்க பாருங்க hurricanes are as dangerous as tornadoes அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டுமே இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது எப்படி தெரியுது, இது மாதிரி இதுவுமே டேஞ்சர் தான் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஹரிகேன்ஸை விட டார்னேடோஸ் வந்து டேஞ்சர் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாதுங்க மாதிரி மீனிங் வரும். லைக் ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி, இதை விட இதுக்கு கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்டென்ஸ் வந்து கன்வே பண்ணும். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணோம்னா tornadoes are not more dangerous than hurricanes. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ரெண்டு ஈக்குவல்னு இங்க சொல்லியிருக்காங்களா? அப்ப இங்க நம்ம என்ன சொல்றோம்னா இதை விட ஹரிகேன்ஸை விட டார்னேடோ ஒன்று பெருசா டேமேஜ் கொடுக்காது, லைக் அதுக்கும் மேல சிவியர் ஆனது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப இங்க வந்து கம்பேர் பண்ணிக்கோ ரெண்டையுமே இங்க மோர் யூஸ் பண்ணி. ஆனா என்ன சொல்ல வரோம்னா இதுக்கு இதை விட இது வந்து அதிகமா பிரச்சனை கொடுக்காது, இல்லை டேஞ்சரஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வரோம். அந்த மீனிங் நம்ம மாத்துறது உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்தது பாங்க திஸ் இஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் ஐ ஹாவ் எவர் அண்டர்டேக்கன். இப்போ இங்க நம்மளுக்கு என்ன தெரியுது, இங்க வந்து மோஸ்ட்னு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப இங்க பாருங்க திஸ் இஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் ஐ ஹாவ் எவர் அண்டர்டேக்கன். இங்க பாருங்க இஸ் தி பிளஸ் அட்ஜெக்டிவ் இஎஸ்டி பிளஸ் நவுன் வந்திருக்குங்களா? இஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க். அப்ப இதை நம்ம வந்து எப்படி மாத்துறோம், சப்ஜெக்ட் கூட இஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் இஆர் பிளஸ் தேன் எனி அதர் இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப எப்படி மாத்தணும் இந்த சென்டென்ஸை, இங்க சப்ஜெக்ட் என்ன டாஸ்க், அப்ப திஸ் டாஸ்க் இஸ் more challenging than any other I have undertaken. கம்பேரிட்டிவ்ல மாத்திட்டோம் ஏன்னா இங்க மோர் வந்துருச்சு. கரெக்டுங்களா? இங்க நம்ம என்ன பார்த்தோம், இஸ்தி அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு, சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துருச்சுன்னு தெரியுது. அப்ப இஸ்தின்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணணும்னா எனி அதர் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்டை வச்சு அந்த சென்டென்ஸை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும் கன்வர்ஷன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க இமெயில் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் மீன் ஆஃப் கம்யூனிகேட். இங்கேயும் பாருங்க இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு, இமெயில். அப்ப நம்ம இமெயில் இஸ் faster than any other means of communication. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ இங்க நம்ம இஸ்தி பார்த்தாச்சு, அப்போ நம்ம இங்க எனி அதர் அந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதுதான் நம்மளோட க்ளூ வேர்டு. அடுத்தது பாருங்க கம்பல்சிவ் கேம்பிளிங் இஸ் தி worst habit a man can develop. இங்கேயும் பாருங்க இஸ் தி சூப்பர்லேட்டிவ் டிகிரி நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், எனி அதர் இங்க வரும் அப்படின்னு தெரியணும். இதுல வந்து சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். கம்பல்சிவ் கேம்பிளிங் தான் இங்க சப்ஜெக்ட். அப்போ கம்பல்சிவ் கேம்பிளிங் இஸ் worstோட
கம்பேரிட்டிவ் adjective என்னன்னா worse, is worse than any other habit a man can develop. இப்போ மீனிங் வந்துச்சுங்களா? is worse than any other habit a man can develop. ஸோ இதுதான் நம்மளுக்கு கன்வர்ஷனில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கம்பேரிட்டிவ்க்கு மாற்றோம். அடுத்து பாருங்க, இதில் கொடுத்துருக்க சென்டென்ஸை பாசிட்டிவ் ஃபார்முக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ரூரல் லைஃப் இஸ் சர்டைன்லி மோர் பீஸ்ஃபுல் தேன் அர்பன் லைஃப். இதில் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க? ரூரல் லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது எதை விட, அர்பன் லைஃப்பை விட. ஸோ இதை விட இது மேலே அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம பாசிட்டிவ் ஃபார்மில் என்ன பண்ணணும்? கம்பேரே பண்ணக்கூடாது. லைக் மேலே கீழே எதுவுமே நியூட்ரலாக வச்சுருக்கணும். எப்படி நம்ம நியூட்ரலாக வச்சுருக்கணும்? இப்போ இது ரெண்டுலேயும் மேலே கீழேன்னு சுப்பீரியர் ஃபீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது எது வந்து கீழே இருக்கோ, லைக் இதை விட இது பெட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதை வந்து எடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அர்பன் லைஃப் இஸ், அப்போது இது வந்து கீழே இருக்கு. அப்போ நாட் ஆஸ் பீஸ்ஃபுல் ஆஸ் ரூரல் லைஃப். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அர்பன் லைஃப் வந்து ரூரல் லைஃப் மாதிரி பீஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னா அது ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர மேலே கீழே நான் எதையுமே மென்ஷன் பண்ணலை. இங்கே அர்பன் லைஃப்னு வருது, ரூரல் லைஃப்னு ஆன்சரில் வருதே, அப்போ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குங்கிறத நீங்கள் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. லைக் அதை விட மேலே கீழே இருக்கா, பெட்டராக இருக்கா இல்லை வேர்ஸ்டாக இருக்கா, அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறதா இதில் எடுத்துக்கணுமே தவிர இந்த ரெண்டையும் சேர்த்து ஈக்குவலாக இல்லைன்னு சொல்கிறது வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக மாற்றுறது மட்டும் நீங்கள் எப்படி சொல்லலாம், கான்செப்ட் வச்சு லைக் ரூல்ஸை விட நீங்கள் வந்து இந்த மீனிங்கை அப்படியே மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ரூல்ஸ் பேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் சில சென்டென்சஸில். ஓகேங்களா? த பென் இஸ் மைட்டியர் தேன் தி ஸ்வாட். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க? பென் இஸ் மைட்டியர் தேன் ஸ்வாட். ஸோ பென்னு வந்து ஸ்வாடை விட சுப்பீரியருங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் கீழங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம the sword is not as mighty as pen. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நாட் கொடுத்துருக்கோம். ஏன்? பெண்ணை விட இது வந்து கீழே இருக்கு, அதனால என்ன சொல்றோம்? பென் மாதிரி இது இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து இன்டைரக்டாக இங்கே சொல்லியிருக்கோம். நாட் ஆஸ் மைட்டி ஆஸ் பென், பென் மாதிரி இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த கம்பேரிசன் இல்லாமல் ஈக்குவலாக இல்லைங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்க, த ட்ரெயின் ஜேர்னி இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தேன் பஸ் ஜேர்னி. இங்கேயே என்ன சொல்கிறாங்க? ட்ரெயின் வந்து பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்? பஸ் ஜேர்னிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தி பஸ் ஜேர்னி இஸ் நாட் வந்து இங்கே ஆட் பண்ணிடணும். ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் ட்ரெயின் ஜேர்னி. ஓகேங்களா? இங்கே மோர் கம்ஃபர்டபுள், அப்போ இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, த மை மதர் கேன் ஸ்பீக் மோர் ஸ்வீட்லி தேன் எனி ஒன் எல்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்க, இது ரெண்டு கூட கம்பேர் பண்ணல. லைக் இங்கே முன்னாடி பார்த்த நம்ம சென்டென்ஸ்லலாம் ரெண்டு, ரூரல் லைஃப், அர்பன் லைஃப், பென், ஸ்வர்ட், ட்ரெயின் ஜேர்னி, பஸ் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இங்கே பாருங்க, மை மதர் கேன் ஸ்பீக் மோர் ஸ்வீட்லி தேன் எனி ஒன் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? மோருங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, தேன் எனி ஒன் எல்ஸ்ன்னு இருக்கு. எனி ஒன் எல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எப்படி மாற்றணும்? நோ ஒன் எல்ஸ். as gently as my mom. இங்கே ஏன் நம்ம இப்படி எழுதியிருக்கோம்? எனி ஒன் எல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும்? எங்கள் அம்மா வந்து எல்லாத்தோட பெட்டராக பேசுகிறாங்க நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே இந்த எனி ஒன் எல்ஸ் அப்படிங்கிறவங்க கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இவங்கள தான் நம்ம குறைக்கிறோம். கரெக்டுங்களா? இவங்களை விட எங்கள் அம்மா பெட்டர்னு நம்ம சொல்கிறோம் இந்த சென்டென்ஸில். அப்போது இங்கே எனி ஒன் எல்ஸ் அப்படிங்கிறது நோ ஒன் எல்ஸ்ன்னு மாறிடும். ஏன்? பிகாஸ் இந்த சென்டென்ஸில் நம்ம நாட் ஆஸ்ன்னு யூஸ் பண்ணோம். அதே தான் இங்கே நோ ஒன் எல்ஸ்ன்னு மாறுது. அப்போ அதே மாதிரி முன்னாடி சென்டென்ஸ் நம்ம பண்ண மாதிரியே தான், நோ ஒன் எல்ஸ் கேன் ஸ்பீக் ஆஸ் ஜென்ட்லி ஆஸ் மை மோம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, கோல்டு இஸ் நாட் மோர் யூஸ்ஃபுல் தேன் அயன். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கோல்டு வந்து அயனை விட
யூஸ் அதிகமான யூஸ் எல்லாம் அதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன தெரியுது, சென்டென்ஸ்ல நாட் வந்துருச்சு. அப்போ நம்ம ஆன்சர்ல நாட் வர தேவையில்லை. அப்போ அயன் இஸ் ஆஸ் யூஸ்ஃபுல் ஆஸ் கோல்ட். ஏன் இங்க நம்ம இப்படி பண்றோம்னு தெரியுதுங்களா? சென்டென்ஸை தமிழ்ல புரிஞ்சுக்கப்பாங்க. கோல்டு வந்து அயனை விட அதிகமான யூஸ் எல்லாம் அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மீனிங் பாருங்க, அயனுக்கும் கோல்டுக்கும் ஒரே மாதிரி தான் யூஸ்ஃபுல்னஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மீனிங் வந்துருச்சுங்களா? ஆனா இங்க வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க வந்து நார்மல் அட்ஜெக்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஸ்ஃபுல் ஆஸ்னு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ இங்க நாட் வருது அப்படின்னா இங்க நம்ம ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து வரல அப்படின்னா நம்ம இங்க நாட் இல்ல நோ ஒன் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் வந்து நீங்க ரூல் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பட் இன்கேஸ் உங்களுக்கு சென்டென்ஸை பார்த்து மாத்திர கஷ்டப்பட்டா மட்டும் ரூல்ஸை வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம நிறைய டைம் தப்பு பண்ணிடுவோம். இதுவா 2-3 சென்டென்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு பாசிட்டிவா மாற்றும் போது மட்டும் இப்படி சொன்னேன். இப்போ இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்மள வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரினா எல்லாத்த விட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல இருக்கணும். இப்போ இங்க பாருங்க, ஷேக்ஸ்பியர் இஸ் greater than many other dramatists of the world. So is greater. ER வந்து வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இது தெரியும் கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு. அப்போ ஷேக்ஸ்பியர் வந்து இருக்கிறதுலே பெட்டர்னு நான் சொல்லணும். நான் எப்படி சொல்வேன்? ஷேக்ஸ்பியர் இஸ் one of the best, greatest dramatist of the world. ஓகே, இப்போ பாருங்க, ஷேக்ஸ்பியர் இஸ் greater than many other dramatists of the world. அப்போ இதை மாற்றும் போது நான் இஸ் greater than நான் வந்து கிரேட்டஸ்ட்னு மாத்திட்டேன். ஓகேங்களா? ஷேக்ஸ்பியரை பத்தி சொல்லிட்டேன். மெனி அதர்னு வரும்போது நம்ம ஒன் ஆஃப் தி யூஸ் பண்ணோம். இது வந்து நம்மளோட ஃபார்முலால நம்ம பார்த்தோம், அந்த ரூல்ஸ்ல நம்ம மேல பார்த்தோம். கரெக்டுங்களா? இங்க பாருங்க, மோஸ்ட் அதர், மெனி அதர், அந்த மாதிரி குரூப்போட கம்பேர் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா இஸ் ஒன் ஆஃப் தி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மெனி அதர்னு இங்க சொன்னனால கம்பேரிட்டிவ்ல வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ்க்கு மாற்றும் போது இஸ் ஒன் ஆஃப் தான் வரும். அடுத்து பாருங்க, சம் பீப்புள் திங்க் தட் நத்திங் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் மணி இன் லைஃப். ஸோ இங்க ஆஸ் வந்துருச்சு, இங்கேயும் ஆஸ் இருக்கு, நடுவில் அட்ஜெக்டிவ் வந்து வந்திருக்கு. இந்த சென்டென்ஸோட மீனிங் பாருங்க, பீப்புளுக்கு வந்து மணி தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க, மணிக்கு ஈக்குவலா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு மீனிங் நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே புரியுது. அப்ப இதை நம்ம சூப்பர்லேட்டிவ்ல என்ன சொல்லணும்? சம் பீப்புள் திங்க் தட் மணி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப். மீனிங்கும் மாறாம உங்களுக்கு இது சூப்பர்லேட்டிவ்லயே வந்துருச்சுங்களா? ஸோ இதில் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பேர் மணி அளவுக்கு வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றாங்கன்னு. அப்போ மணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ சம் பீப்புள் திங்க் மணி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் தி லைஃப். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, த பீகாக் இஸ் மோர் கலர்ஃபுல் தேன் எனி அதர் பேர்ட் ஃபவுண்ட் இன் இந்தியா. இங்க நம்மளுக்கு எனி அதர் அப்படிங்கிறது தெரியுது, மோர் கலர்ஃபுல் அதுவும் நம்மளுக்கு தெரியுது. அப்ப இது எந்த ஃபார்மேட்ல வரும்னு பாருங்க, எனி அதர். கரெக்டுங்களா? அப்போ சப்ஜெக்ட் இஸ் தீன்னு இருக்கணும். அப்ப நம்ம இங்க என்ன சப்ஜெக்ட்? பீகாக் தான் நம்மளோட சப்ஜெக்ட். அப்போ த பீகாக் இஸ் தி மோஸ்ட் கலர்ஃபுல் பேர்ட் ஃபவுண்ட் இன் இந்தியா. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இஸ் தி எங்க யூஸ் பண்ணும், இஸ் ஒன் ஆஃப் தி எங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு. அடுத்து பாருங்க, வெரி ஃபியூ பீப்புள் ஆர் இன் திஸ் டவுன் ஆர் as generous as மோகன். வெரி ஃபியூ இதுதான் நம்மளோட கீவேர்ட், as generous as. ஸோ இதை நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு பார்த்தோன்னே தெரியுது. அப்ப இங்க பாருங்க, வெரி ஃபியூ
அப்போ நான் இதை வந்து சூப்பர்லேட்டிவ் மாற்றும் போது என்ன பண்ணும், இஸ் ஒன் ஆஃப் தான் வந்து யூஸ் பண்ணும். அப்போ இந்த சென்டென்ஸ் நான் எப்படி மாற்றுவேன், மிஸ்டர் மோகன் இஸ் one of the generous person in this town. ஓகேங்களா, இஸ் ஒன் ஆஃப் தி எங்கே வரணும்னு தெரிஞ்சுக்கிச்சிங்களா. இப்போ அடுத்து பாங்க, நோ அதர் ஆஸ் கோல்ட் ஆஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு இது நோ அதர்ல இருக்கிற பாசிட்டிவ் சென்டென்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதோட ரூல் பாருங்க, நோ அதர்ல இருக்குன்னா இஸ் தி சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்போ நான் இங்கே எப்படி இதை ஃப்ரேம் பண்ணும், இங்கே நெப்டியூன் தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். அப்போ நெப்டியூன் இஸ் தி coldest planet of in our solar system. புரியுதுங்களா. அடுத்து பாங்க, I cannot do anything better for you than this. இப்போ இங்க நம்மளுக்கு என்ன தெரியுது, பெட்டர்னு நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ இது வந்து கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க, I cannot do anything better than you, better for you than this. இது வந்து என்ன, உனக்கு வந்து என்னால் இதை விட பெட்டராக என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் என்னால் பெஸ்ட்டாக என்னால் உனக்கு பண்ண முடியாத திங் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ரேம் பண்ணிப்பாங்க, திஸ் இஸ் தி பெஸ்ட் திங் ஐ கேன் டூ ஃபார், திஸ் இஸ் தி இப்போ இதில் நம்மளுக்கு இஸ் தி பெஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்துருச்சு. ஸோ மீனிங்கை பார்த்து நம்ம அதை அப்படியே மாற்றிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த நெகட்டிவ் ப்ளஸ் இந்த இந்த திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரூலில் வந்து நான் அப்டேட் பண்ணி தரேன். ஓகேங்களா. ஸோ இஸ் தி பெஸ்ட் அதுக்கும் இப்படி தான் வரும். சூப்பர்லேட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே எய்தர் இஸ் தி சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இஸ் தி பெஸ்ட், இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் அந்த மாதிரி வரும். இல்லை அப்படின்னா ஒன் ஆஃப் தி, இப்படி தான் நம்மளுக்கு சூப்பர்லேட்டிவ்ல வந்து வரும். அதுவே கம்பேரிட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா எனி அதர் இல்லைன்னா மெனி அதர், அதை அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மீனிங்கை புரிஞ்சு நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரூல்ஸ் வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ பேசிக்லி உங்களுக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த சென்டென்ஸ் வந்து எப்படி மாறுது, அதே மாதிரி அந்த அட்ஜெக்டிவ் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ நான் பேசிக்கான ரூல்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். பட் அதில் ஒரு 2-3 ரூல்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. அது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் மீன் இதில் இன்னுமே டீப்பாக வேணும், அவள் சைட் பை சைடு ஒரு ரூல்னால் அந்த ரூலோட எக்ஸாம்பிள் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக முடிஞ்சால் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. இது இனிஷியலி பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக இருக்கும், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் மட்டும். பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மீனிங் மாறக்கூடாது. மாற்றும் போது அந்த அட்ஜெக்டிவோட ஃபார்ம் தான் மாறணும். ஓகேங்களா. அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே. இனி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் அது ஒன்று இருக்குது. அடுத்து வந்து கண்டிஷனல் கிளாஸ், அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன்ஸ், அதோட நம்மளுக்கு கிராமர் 2 ஸோ இன்னும் 2 வீடியோ தான் வரும். அதுக்கப்புறமா கிராமர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கிராமர் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அவளுக்கு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.